அலோஸ்தாவில் வாழும் மக்களுக்கு கண்டிப்பா இந்த சக்தி வாய்ந்த அம்மனை பத்தி நல்லாவே தெரியும். இவங்க ஸ்ரீ ஆகாச மாரியம்மன். இவங்களோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா அனாபுக்கேட் அலோஸ்தால தான். 1930களில் இந்த ஒரு அம்மனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி வழிபட்டு வந்தார்கள் இவங்களோட பக்தர்கள். இதுதான் ஆகாச மாரியம்மனோட முன்னாள் ஆலயம். தற்பொழுது புதிய ஆலயத்தை பாருங்க. ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீ ஆகாச மாரியம்மனுக்கு ஜெய். பலவிதமான சவாலுக்கு பிறகு 17 வருஷம் கழிச்சு போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு ஆலயம் கட்டி முடிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக தயார் நிலையில இருக்கு. வணக்கம், என் பேரு பிரபாகரன் கிருஷ்ணன். ஸ்ரீ ஆகாச மாரியம்மன் தேவஸ்தானம் அனபுக்கே தலைவர். 1930ல் நம்மளுக்கு இந்த கோயில் உருவானிச்சு. பாதயாத்திரை போறவங்களுக்குலாம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரியும். சாலை ஓரத்துல இருந்த இந்த ஒரு கட்டடத்துக்கு புதிய இடமாற்றம் செய்யணும், அந்த இடத்துக்கு பட்டா கிடைக்கணும், பிறகு புதிய கட்டடம் உருவாக்குறதுக்காக இந்த ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் கிராஜ நகரி கிட்ட விண்ணப்பிச்சாங்க. இவங்க எடுத்த முயற்சி வெற்றியும் அடைஞ்சது. இந்த ஆகாச அம்மனுக்கு பட்டாவோட நிலமும் கிடைச்சது. இன்னும் 2 வாரத்துல மீதி இருக்கிற 20 விழுக்காடு கட்டுமான பணி முடிஞ்சிடும். மே மாசம் 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம். அதாவது வேசாடி அன்னைக்கு என்னோட கமிட்டி சார்பாக தமிழ் மக்களும் டிவோட்டிஸும் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குமாறு தலைமையோடு வேண்டும். வருகின்ற மே மாதம் 22ஆம் தேதி வேசாடே அன்னைக்கு இந்த ஒரு ஆலயத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க. இந்த கட்டட பணிக்கு நீங்க நன்கொடை செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இந்த விழாவில் நீங்க உபயமோ இல்ல வேண்டுதலோ பிரார்த்தனையோ இல்ல ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். நல்லோர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் ஸ்ரீ ஆகாச மாரியம்மன் துணை.